ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான குழம்பு தாங்க. இந்த வெயில் நேரத்துக்கு ஏற்ற இதமான குழம்பு. புளிப்பு காரம் அதிகம் இல்லாமல் ஒரு ரம்யமான சுவையில் டேஸ்ட்டாக, நாக்குக்கு ருசியாகவும் வயிற்றுக்கும் இதமாக இருக்கக்கூடிய குழம்பு தாங்க. பாசிப்பருப்பு முட்டை ஆனம் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இஸ்லாமிய வீடுகளில் இது முட்டை பருப்பானன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஜாஸ்மின்ற சிஸ்டர் இந்த குழம்பு ரெசிபி கேட்டிருந்தாங்க. அதைத்தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பு பாசிப்பருப்பில் தான் செய்யணும். அதில் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் நம்ம ஊற வச்சோன்னா பருப்பு ஈஸியாக வெந்து வரும், நல்லா மலர்ந்து வரும். நான் இந்த பருப்பை வறுக்க மாட்டேன். தேவைப்படுறவங்க வறுத்துக்கோங்க. வறுத்திங்கன்னா கலரும் மாறக்கூடாது, மனமும் மாறாத அளவுக்கு வறுத்திடுங்க. எனக்கு இப்படியே செஞ்சாலே ரொம்ப பிடிக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பருப்பை நம்ம குக்கர்லலாம் வைக்கலை, இப்படியே ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால நல்லா பூ போல் மலர்ந்து வெந்து வரும். இப்போ பாருங்கள், ஒரு பாதி வேக்காட்டுக்கு மேலேயே பருப்பு வெந்துருச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 10-20 சின்ன வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி ஆப்ஷனல் தான், விருப்பம்னா போட்டுக்கோங்க, இல்லை இல்லாமல் கூட செஞ்சுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி நிறையா ஊற்றிடுங்க. இப்போவே நமக்கு பருப்பு நல்லா வெந்துருச்சு. இனிமேல் இந்த காய், வெங்காயம், தக்காளிலாம் வேகும்போதே பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா மசிஞ்சு வெந்து வரும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி தேவையான அளவுக்கு வச்சு ஒரு 1/2 மூடி விட்டு மூடி வைங்க. ஃபுல்லாக மூடினீங்கன்னா பொங்கி போயிடும். மூடியை பாதியாக வச்சு இதை மூடி போட்டு நல்லா நம்ம கொதிக்க விட்டுறலாம். இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வேக விட்டுக்கோங்க. பருப்பு வேக பார்த்திங்கன்னா நல்லா மலர்ந்து நல்லா மசிஞ்சு வருங்க. அதுக்காக போட்டு கடைஞ்சிடாதீங்க, அப்புறம் மழுமழுன்னு ஆகிடும். அதனால் இப்படியே நம்ம கொதிக்க விட்டே வேக விடணும். நமக்கு இந்த தக்காளி வேகிறதுக்குள்ளேயே இந்த பருப்பு நல்லா மலர்ந்து வெந்துடும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் சில்லு அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதுதான் இந்த குழம்புக்கு இன்னுமே டேஸ்ட்டு கொடுக்கும். தேங்காய் சில்லு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றவங்களுக்குலாம் செஞ்சு கொடுப்பாங்க. வயிற்று புண்ணு, அல்சர் இருக்கவங்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. காரமே இருக்காது, ஆனால் அப்படி ஒரு டேஸ்ட்டு, ருசி அவ்வளோ ருசியாக இருக்குங்க. ஏன்னா பாசிப்பருப்பு, தேங்காய் அதெல்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, நல்ல ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறோம். வழக்கம் போல் முட்டையை ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெயில் நேரனால முட்டை கெட்டு போயிடும். இப்போ உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்க்கும்போது அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நான் 4 முட்டை சேர்த்துருக்கேங்க. 4 முட்டையும் தனித்தனியாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அப்படியே அடுப்பை சிம்மிலே வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த முட்டையெல்லாம் நல்லா வெந்து மேலே நிற்குங்க. பாருங்கள், அப்படி கலந்து விட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், குழம்பு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உப்பு செக் பண்ணிக்கோங்க. காரம் நமக்கு தேவையில்லை. உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான், நமக்கு குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. கண்டிப்பாக தாளிப்பு கொடுங்க, அப்போ தான் இந்த குழம்பு நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஓரமாக வச்சுட்டு தாளிச்சிடலாம். இது மேலே கொத்தமல்லி தழை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் நல்லா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதுதான் பார்த்திங்கன்னா நல்ல மனம் கொடுக்கும். அதனால் தாளிப்புக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கடுகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, ஜீரகம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச மனம் வந்ததுக்கப்புறம் இதில் 2 வத்தல் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே குழம்புல சேர்த்துடலாங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசைக்கும், சப்பாத்திக்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயில் நேரம் எப்போவுமே காரசாரமாக சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க. எனக்கு இது சாப்பாட்டில் சாப்பிட்றதுக்கே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தொட்டுக்க பெருசாக தேவைப்படாது, ஏன்னா பருப்பு முட்டை இருக்கிறனால நம்ம அதே தொட்டு சாப்பிட்டுக்கிறலாம். விருப்பப்பட்டவங்க அப்பளம் வச்சு சாப்பிட்லாம், ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம், சிக்கன் வறுவல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சொனப்பாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் கருவாடை பொரித்து வச்சுக்கோங்க, சிக்கனை பொரித்து வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நிறைய சாம்பார் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க. சாம்பாருக்குன்னு சொல்லி தனி ப்ளேலிஸ்ட்டே கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த சாம்பாருக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி சொனப்பா, கருவாடு தொக்கு, மாசி தொக்கு, சிக்கன் தொக்கு எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அதுவுமே ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேங்க. இந்த 2 ப்ளேலிஸ்ட்டுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அவ்வளோதாங்க. பெரும்பாலான இஸ்லாமிய வீடுகளில் செய்யக்கூடிய முட்டை பருப்பானம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக நீங்களுமே செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.